அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரை சிந்திப்போம், திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் அல்லவரை வணக்கம். தங்களுக்கு என்னவென்று யார் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள்? யார் பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள்? இளமென்று வெக்குதல் செய்யார், இளமென்று வெக்குதல் செய்யார், புலன்மென்ற உண்மையில் காட்சி தருபவர், புலன்மென்ற உண்மையில் காட்சியவர், ஐம்புலன்களை வென்ற குற்றமில்லாத அறிவுடையவர், நீதி நெறியோடு வாழ்பவர், ஐம்புலன்களை வென்று நடுநிலைமையோடு வாழ்கின்றவர். யாம் வறுமை அடைந்தோம் என்று என்னால் கூட, ரொம்ப வறுமையில் இருந்தால் கூட அக்காரணத்தை காட்டி பிறருடைய பொருளை விரும்ப மாட்டார்கள். அவரே நீதிமானாக விளங்குகின்றவர், அவரே பிறர் பொருளை விரும்ப மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.